30 ஆண்டுகள் கழித்து சனியால் உருவாகும் தனராஜ யோகம் ஜாக்பாட் அடிக்கப் போகும் 3 ராசிக்காரர்கள் யார் தெரியுமா? வேத ஜோதிடத்தின்படி நீதிமான் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் வரை இருப்பார். இப்படி ஒரு ராசியில் பயணிக்கும் பொழுது சுமார் 138 நாட்கள் வக்கர நிலையில் பயணிப்பார். இந்த வகையில் தற்பொழுது சனி பகவான் குரு பகவானின் மீன ராசியில் பயணித்துட்டு வரார். இந்த நிலையில் ஜூலை 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் வக்கர நிலையில் பயணிக்க இருக்காரு. இந்த வக்கர நிலையிலால் சனி பகவான் நவம்பர் 28ஆம் தேதி வரை இருப்பாருங்க. சனி பகவான் வக்கரமாவதால் தனராஜயோகம் உருவாக இருக்கு. இந்த தனராஜயோகம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரப்போதுங்க. சனி வக்கரமாக இருக்கும் பொழுது சக்தி வாய்ந்த இக்காலத்தில் 7.5 சனி மற்றும் சனியின் பிற தாக்கங்கள் படிப்படியாக குறையும். சனி வக்கரமாவதால் உருவாக உள்ள தனராஜயோகத்தின் தாக்கம் 12 ராசிகளின் வாழ்க்கையிலேயும் காணப்படும். இதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. இப்பொழுது சனி வக்கரமாவதால் உருவாகும் தனராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறுகின்ற ராசிகள் யாருன்றதை இந்த காணொலியில் நம்ம முழுவதுமாக பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மீன ராசியின் முதல் வீட்டில் சனி பகவான் வக்கரமாகி உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவார்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முடிவெடுக்கும் திறனும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். அதே சமயம் குரு பகவான் 4வது வீட்டில் இருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான அதிர்ஷ்டம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வணிகர்கள் எதிர்பாராத அளவில் லாபத்தை பெறுவார்கள். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க.